எல்லோருக்கும் வணக்கம். தர்மத்தோட பாதையில போனா உண்மையான ஆனந்தத்தை அடைய முடியுமா? ஸ்ரீராமரோட வாழ்க்கை இதுக்கு என்ன பதில் சொல்லுது? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நாம பார்க்க போற இந்த ஞானம் எங்கிருந்து வருதுன்னா, வணக்கத்துக்குரிய காஞ்சி மகா பெரியவாளோட தெய்வத்தின் குரல்ங்கிற அந்த பிரம்மாண்டமான படைப்பிலிருந்து தான். இது மொத்தம் 7 தொகுதிகள் கொண்ட ஒரு ஞான பொக்கிஷம். ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே எப்பவாவது தோணியிருக்கும். பெரிய பெரிய துக்கத்துக்கு நடுவுல கூட ஒருத்தரால உண்மையா சந்தோஷமா இருக்க முடியுமா? இந்த ஒரு கேள்விதான் ஸ்ரீராமரோட வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கான திறவுகோல். சரி, முதல்ல ராமன்ங்கிற பேரோட அர்த்தத்துல இருந்தே ஆரம்பிக்கலாமே. ராமன்னா என்ன தெரியுமா? யார் ஒருத்தர் இயல்பாவே ஆனந்தத்துல திளைச்சிருக்காரோ, மத்தவங்களையும் ஆனந்தப்படுத்துறாரோ அவர்தான் ராமன். அவரோட வாழ்க்கையில எத்தனையோ சவால்கள் கஷ்டங்கள் வந்துச்சு. ஆனா அவர் தர்மத்தோட பாதையை விட்டு விலகவே இல்ல. அதனால வெளியில பாக்குறதுக்கு அவர் கஷ்டப்பட்ட மாதிரி தெரிஞ்சாலும் அவரோட உள்மனசுல இருந்த ஆனந்தம் கொஞ்சம் கூட குறையல. இந்த நிலையத்தான் நாம யோகம்னு சொல்றோம். ஆனா இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடு வருது. நிறைய பேரை குழப்புற ஒரு விஷயம். ராமர் ஆனந்தத்தோட வடிவமேதானா, அப்புறம் ஏன் அவர் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்படணும்? இது எப்படி சாத்தியம்? இந்த தெய்வீக முரண்பாட்டுக்கு பின்னால இருக்கிற ரகசியம் என்னன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சில பேர் கேட்கறத நீங்க கூட கேட்டிருக்கலாம். ராவணன் சீதையை தூக்கிட்டு போனப்போ பக்கத்துல இருந்த ராமனுக்கு சீதையோட அழுகுரல் கேட்கல. ஆனா இப்ப இருக்கிற பக்தர்களோட குரல் மட்டும் எப்படி கேட்கும்? இந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் இந்த முரண்பாட்டை வச்சுதான் வருது. இந்த குழப்பத்துக்கெல்லாம் தெய்வத்தின் குரல்ல ஒரு அற்புதமான உவமை மூலமா பதில் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? யோசிச்சு பாருங்க. ஒரு நாடகத்துல நடிக்கிற ஒரு அப்பா, மேடையில இருக்கிற குழந்தைங்க தன்னோட சொந்த பிள்ளைங்கன்னே அவருக்கு தெரியும். ஆனா நாடகத்துக்காக அவங்கள யாருன்னே தெரியாத மாதிரி நடிக்கணும் இல்லையா? அதே மாதிரிதான் ஸ்ரீராமரும். அவருக்கு தன்னோட தெய்வீக சக்தி எல்லாம் தெரியும். ஆனா நமக்கு ஒரு மனுஷனா எப்படி வாழணும்னு ஒரு உதாரணமா இருக்கிறதுக்காக அந்த சக்திகள் எல்லாம் மறைச்சு வச்சுட்டு ஒரு சாதாரண மனுஷனா வாழ்ந்து காட்டினாரு. அப்படியானா இவ்ளோ கஷ்டத்துக்கு நடுவுலயும் ராமர் எப்படி தன்னோட மன அமைதியை காப்பாத்திக்கிட்டாரு? அதுக்கு ஒரே ஒரு ரகசியம்தான், தர்மம். தர்மத்தை கொஞ்சம் கூட பிசுகாம உறுதியா கடைபிடிச்சதுதான். அதனாலதான் அவரோட அம்மா கௌசல்யா அவரை காட்டுக்கு அனுப்பும்போது கூட, ராகவா, நீ தைரியமா பின்பற்ற அந்த தர்மமே உன்னை எப்பவும் காக்கும்னு ஆசீர்வதிக்கிறாங்க. பாருங்க தர்மத்தோட சக்தி எவ்வளவு பெருசுன்னு. அப்போ அந்த நிலையான ஆனந்தத்தை அடையறதுக்கு என்ன வழி? ரொம்ப சிம்பிள். முதல்ல சாஸ்திரங்களை நம்ம சொந்த விருப்பு இல்லாம பின்பற்றணும். ரெண்டாவது, அதை ரொம்ப தைரியத்தோட, அதாவது திருப்தியோட பயிற்சி செய்யணும். இப்படி செய்யும்போது மூணாவதா நமக்கு மனத்தெளிவு, அதாவது சித்த சுத்தி கிடைக்கும். இந்த தெளிவு வந்துட்டா போதும், உண்மையான ஆனந்தம் தானா வரும். இது சொல்றதுக்கு சுலபம், ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம். யோசிச்சு பாருங்க. கூடவே இருந்து அவரோட உயிருக்கு உயிரான தம்பி லக்ஷ்மணனே அவரை சந்தேகப்பட்டே கேலி செஞ்சப்ப கூட ராமர் தன்னோட தர்ம வழியை விட்டு ஒரு அடி கூட பின்வாங்கல. அந்த அளவுக்கு மன உறுதி தேவை. சரி, நாம இப்போ இந்த பகுதியோட முடிவுக்கு வர்றோம். தர்மத்தை பின்பற்றினா என்ன ஆகும், அதர்மத்தின் வழியில போனா என்ன ஆகுங்கிறத ரொம்ப அழகா பார்க்கலாம். ஒரு பக்கம் ராமர், அவருக்கு இருந்தது ஒரே ஒரு தலைதான். ஆனா தர்மத்தோட வழியில உறுதியா நின்னாரு, கடைசியில ஜெயிச்சாரு. இன்னொரு பக்கம் ராவணன், அவனுக்கு 10 தலைகள் இருந்துச்சு. ஆனா அவன் போனது அதர்மத்தோட பாதை, கடைசியில எல்லாத்தையும் இழந்தான். தர்மம் எப்பவும் நம்மள காக்குங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் இருக்க முடியுமா? சரியா? இதனாலதான் சாஸ்திரங்கள் ரொம்ப தெளிவா சொல்லுது, ராமோ விக்கிரகவான் தர்மா. அதாவது ராமர் வேற தர்மம் வேற இல்ல, ராமர் தான் தர்மத்தோட உயிர் பெற்ற வடிவம். அதனால நாம ஸ்ரீராமரை ஒரு லட்சியமா மனசுல வச்சுக்கிட்டு அவரோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா தர்மத்தின் பாதையிலிருந்து விலகாம ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கான எல்லா பலமும் நமக்கு கிடைக்கும். ஒரு முக்கியமான விஷயம், நாம இங்க பார்த்தது எல்லாமே தெய்வத்தின் குரல் புத்தகத்தில் இருக்கிற ஒரு அத்தியாயத்தோட ஒரு சின்ன சுருக்கம்தான். அந்த ஞானக்கடல்ல முழுசா மூழ்கி அனுபவிக்கணும்னா நீங்க கண்டிப்பா அந்த மூல நூலை வாங்கி படிக்கணும்னு கேட்டுக்கிறோம். இந்த ஞான உரையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நாங்க ஞானகோஷ். ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல். சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களையெல்லாம் ஆங்கிலம், தமிழ், இந்தின்னு பல மொழிகள்ல ரொம்ப எளிமையா, தெளிவா, ஆழமான அர்த்தத்தோட உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் எங்களோட நோக்கம். எங்க சேனல்ல நீங்க ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், தெய்வத்தின் குரல், சௌந்தர்ய லஹரின்னு இன்னும் பல தலைப்புகள்ல தினமும் வீடியோக்களை பார்க்கலாம். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க ஞானகோஷ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க தினமும் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதே போல இந்த தெய்வீக ஞானத்தை லைக் பண்ணி உங்க நண்பர்கள், குடும்பத்தினர், உங்க சமூகத்துல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்கோங்க. வாங்க நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சனாதன தர்மம்ங்கிற இந்த ஒளிய இன்னும் பிரகாசமா ஒளிர செய்யலாம். நன்றி.